இன்னைக்கு எங்க வீட்டு சமையல்ல தர்மபுரியில சூப்பரான ரெசிபி காத்துட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பியூட்டிஃபுல்லான 2 ரெசிபி, அதாவது ஒரே கல்ல 2 மாங்க மாதிரி ஸ்வீட் காரம் ரெண்டுத்தையுமே செஞ்சு காமிக்க போறாங்க. யார் வீட்டுக்கு வந்திருக்கோம், யார் வீட்டு மாடியில இவ்வளவு உரிமையோட உட்காந்துருக்கேன், என்ன செய்ய போறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க பேரு? நிர்மலா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். எத்தனை பசங்க? ஒரு பொண்ணு ஒண்ணு, பையன் ஒண்ணு. கணவர் என்ன பண்றாரு? ஜவுளி கடை வச்சிருக்காரு. நினைச்ச நேரத்துல நினைச்ச புடவை கட்டிக்கலாமா? ஆமாங்க சார். அப்படியா? ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்ல? நிஜமா? உண்மையா? இந்த மாதிரி கணவர் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமா? எதுவும் சொல்ல மாட்டாரு. எத்தனை வேணா எடுத்து எப்ப வேணா கட்டலாம். சூப்பர் போங்க. நல்லா போயிட்டு இருக்க பிசினஸ். நல்லா போயிட்டு. நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் உண்டா? உண்டுங்க சார். கடையில போய் உட்காந்து ஆமாங்க சார் வியாபாரம் எல்லாம் பாப்பீங்க? டெய்லி ஒன்ஸ் போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு. வெரி குட். இப்படிதான் இருக்கணும். ஓகே, எங்களுக்கா என்ன செஞ்சு காட்ட போறீங்க? பிட்டுன்னு சார். பிட்டு கொலா புட்டா? இல்லைங்க சார், அது கேரளா சைட் கொலா புட்டுன்னு சொல்றது. இல்ல ஆந்திரா சைட்ல பிட்டுன்னு பாசி பருப்பு மட்டும். இங்க பிட்டு பிட்டு. சரி, பாசி பருப்பு மட்டும் வச்சு செய்யறது. நல்ல பிட்டா பண்ணுவோமா? சரி, இந்த பிட்டுக்கு தேவையானது என்னென்ன? பாசி பருப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், ஏலக்காய் தூள், முந்திரி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, லைம் ஜூஸ், கடுகு, தேங்காய், சர்க்கரை, பச்சை மிளகாய், உப்பு, பொரிப்பதற்கு எண்ணெய். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சார். சரி, இந்த பிட்டு வந்து ஆந்திரா ஸ்பெஷல். நீங்க ஆந்திராவா? இல்லைங்க சார், இங்கதான் இருக்கிறோம். தர்மபுரி தான் நேட்டிவ். சேலம் அம்மா வீடு. சரி, இது யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இந்த பிட்டு? மாமியார் வீட்டுல செய்வாங்க. மாமியார் வீட்டுல செய்வாங்க. மாமியார் தான் செஞ்சது. அவர்கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். ஆஃப்டர் மேரேஜ் அவங்க கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். ஆரம்பமா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? இந்த பாசி பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து மிக்ஸில போட்டு நைஸா அரைச்சிக்கணும். ஓகே. கொஞ்சமா உப்பு போட்டுக்கணும் லைட்டா. ஏன்னா இது ரெண்டா பிரிச்சு கொஞ்சம் ஸ்வீட்டும் பண்றதுனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறது. ஓகே. தண்ணி ஜாஸ்தி தேவையில்லைங்க சார். ஊற வச்சனால? ஆமா. நான் நல்லா அரைக்கணுமோ? நல்லா அரைக்கணும் சார். கொஞ்சமா தெளிச்ச மாதிரி தண்ணி வேணும். ஓகே. கொஞ்சம் லைட்டா. இது நைஸ் ஆயிடுச்சுங்க சார். ஓகே, என்ன பண்ண போறீங்க இப்ப? இந்த அரைச்ச மாவு எடுத்து இட்லி தட்டுல ஊத்தி 20 மினிட்ஸ் ஆவிலேயே வச்சு எடுக்கிறது. வெயிட் போடுறது இல்ல, ஆவிலேயே வச்சு எடுக்கணும். ஓகே. இட்லி அது. போதுமா? போதும் சார். இதுல ஏதாவது சேர்க்க வேண்டியது, கலக்க வேண்டியது? ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணும் இல்ல, இது அப்படியே வேக வச்சா போதும். ஆமா, 20 மினிட்ஸ் அந்த ஆவில அப்படியே இட்லி ஆட்ட வெந்து எடுத்து. ஓகே, இப்போ இந்த ஒரு இட்லி வச்சு ஸ்வீட் காரம் ரெண்டுமே பண்ணிடுவீங்க? பண்ணிடலாம். அப்படியா? ஆமா. தூள் பண்ணனும். தூளா? தூள் பண்ணனும். தூள்னா இட்லி மாதிரி ஆன பின்னால அதுக்கு கட் பண்ணிட்டு ஸ்லைஸ் தூளா பண்ணிடுறோம். அப்படி சொல்லுங்க. நான் தூள் பண்ணலாம் எங்கடா தூள் கலக்கலாம் அப்படின்னு. சரி, ஓகே, பத்த வச்சுக்கோங்க. இது எப்படி க்ளோஸ் பண்ணுமா? க்ளோஸ். ஓகே, ஒரு 20 நிமிஷம் ஆகுமா? 20 மினிட்ஸ். அதுக்கு முன்னாடி ஏதாவது வேலைகள் இருக்கா? சக்கரை பாகு வச்சுக்கலாம் சார். சரி, அப்புறம் அது பண்ண போதும். அது எடுத்து தூள் பண்ண பின்னால் தான் இது பண்ணணும். காரம் ஐட்டம் ஸ்வீட்டுக்கு மட்டும் பாகு வச்சு வைக்கலாம். பாகு காய்ச்சிக்கலாமா? காய்ச்சிக்கலாம். ஓகே, அடுப்பு பத்த வச்சுக்கோங்க. சக்கரை கொஞ்சம். சக்கரை. இது மெஷர்மெண்ட் இல்லைங்க சார். நம்ம அந்த பிட்டு எவ்வளவு இருக்கோ அது நிதானமா நம்ம பார்த்து கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் காரம் அவ்வளவுதான். நம்மளுடைய இது கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி நான் ஊத்துறேன். போதுமான்னு போதும் சார். இது நார்மலா நம்ம பால் எடுக்கிற மாதிரி தான். ஆமாங்க. இது 20 நிமிஷம் ஆகுங்க வேக வைக்கிறது இட்லி. அது நான் ஆல்ரெடி வேக வச்சு ரெடியா எடுத்துட்டு வந்து எடுத்து வச்சிருக்கீங்க. எடுத்து வச்சிருக்கோம். ஆமா, டைம் வெரி குட். சோ அது ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குங்க. சூப்பர்.
இதானா? இதாங்க. ஓ இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரி தான் இப்போ வந்து இது வந்து பெரிய இட்லியா ஊத்திருக்கீங்க. ஆமாங்க. அதாவது இப்ப நிறைய குவாண்டிட்டி பாசிப்பருப்பு எடுத்துட்டோம்னா இந்த அளவுக்கு சைஸ் வந்துரும். நம்ம வந்து கொஞ்சமா போட்டோம். சும்மா எப்படின்றது நம்ம நேரத்துக்கு. வெரி குட். அந்த ரொம்ப சூப்பரா வந்து நீட்டா இந்த இட்லி எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தூள் பண்ண போறோம். உங்க ஸ்டைல சொன்னா தூள் பொடி பண்றோம். பொடி பண்ண போறோம். பொடி பண்ணோம். பாகு ஓகேவா? இன்னும் ஒரு காஞ்சிட்டு இருக்கட்டும். தூள் பண்ணிடலாமா? தூள் பண்ணிடலாம். இந்த வேக வச்ச இட்லி இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு இப்படியே கையில பிசைஞ்சு பிசைஞ்சு பொடி பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் வாட்டர் வேணா தண்ணி தொட்டுட்டு கொஞ்சம் பொடி பண்ண கொஞ்சம் ஈஸியா வரும். ட்ரைனஸ் இல்லாம கொஞ்சம் வெட்டா இருக்கும். சாப்பிடுறப்ப தொண்டை பிடிக்காம இருக்கும். கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டே இந்த மாதிரி தூள் பண்ணிக்கிறது. இப்ப தண்ணி வேணுமா உங்களுக்கு? கொஞ்சம் லைட்டா சரி. இப்ப தூள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. பாகு அம்மையில விட்டுட்டீங்களா? அது ரெடி ஆயிடுச்சா? இல்ல இன்னும் கொஞ்சம் பாகு வரணும். இன்னும் கொஞ்சம் பாகு வரணும். கொஞ்சம் திக்னஸ் வரும். சும்மா தூள் பண்ணிட்டாங்க. நல்லா தூள் தூளா இது வந்து அருமையா இந்த பிட்டை உடைச்சு வச்சாச்சு. அங்க பாகும் ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்ண போறோமா நெக்ஸ்ட்? கொஞ்சம் பொடி எடுத்து இதுல போட்டு இத ஹாஃபா பிரிச்சுக்கிறதுங்க. ஓகே. காரம் தனியா, ஸ்வீட் தனியா. கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் இப்ப எடுத்து போட்டு கலக்கறேன். ஓகே. கரண்டி எடுத்துருங்க. ஈஸியா இருக்கும்ல? போடுங்க கலக்கலாம். கலக்கலாமா? கலக்கலாங்க. இதுக்கு ஏதாவது இருக்கா தூள் மாதிரியே வார்த்தை? கலக்கலாமா இதுக்கும்? இது நல்லா மிக்ஸ் ஆன பின்னால தேங்காய் கொஞ்சம் ஏலக்காய் தூள் எல்லாம் போடுறதுங்க. ஸ்மெல் வாசனையா இருக்கும்ட்டு போடு. லாஸ்டா முந்திரி நெய்ல வறுத்து போடுறது. இப்ப கொஞ்சம் தேங்காய் துருவல் போடுறது. ஓகே. போடுறோம் எல்லாத்தையுமே? வேணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா போதுமா? போதுங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூள். நான் ஏலக்காய் தூள். முந்திரியுமா? முந்திரி நெய்ல வறுத்து போடணுங்க. ஓகே ஓகே. இது ஆன பின்னால அது வறுத்து போட்டு இது ஆச்சுங்க. அவ்வளவுதான். சரி. ஸ்வீட் ரெடி. ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சா? ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. பயங்கர டெம்ப்டிங்கா இருக்கு. ஆமா வாசனையா இருக்கும். ஏலக்காய் போட்டு தேங்காய் போட்டு பசங்க சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே 2 டிஷ்ஷா கொடுத்தா ஸ்வீட் பிளஸ் காரம் ரெண்டும் கொடுத்துக்கறப்ப இன்ட்ரெஸ்டிங்கா சாப்பிடுவாங்க. அண்ட் இது பாக்குறதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ரிச்சாவும் இருக்கு. ஏன்னா இந்த அவல் உப்மான் இதே மாதிரி தான் ஸ்வீட்ல ஒன்று செய்வாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இருக்கு. அது வெல்லம் போட்டு செய்வாங்க. இது சக்கரை போட்டுறோம். எப்படி பிடிச்ச பாருங்க. இது இறக்கிட்டு ஓகே. காரம் முந்திரி வறுத்து போட்டுட்டுங்க சார். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் காரம் ஸ்டார்ட். சரி ஓகே. அதே வாண்டில அப்படியே கொஞ்சம் நெய் போட்டணும். என்னங்க? கொஞ்சம் முந்திரி. ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. முந்திரி பருப்பு போட்டீங்க. போட்டு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. சரி அடுத்து இதே கடாயில ஆயில் கொஞ்சம் போட்டு ஓகே காரம் ஐட்டம் பண்ண போறோங்க. என்னங்க? நிறைய ஆயில் இதுக்கு தேவைப்படாதுங்க. ஓகே ஓகே. ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் இந்த ஐட்டத்துக்கு பொறுத்து குவாண்டிட்டி பொறுத்து சரி போட்டுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கடுகு சீரகம் தான அடுத்து? கடுகு சீரகம். இப்படி பாத்தீங்களா? நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஆர்டர் எடுத்து வச்சிருக்கேன். பாராட்ட மாட்டீங்க. நீங்க லைனா எல்லா இடத்துக்கு போயிருக்கீங்க இல்லையா? ஓ அதனால. அடுத்து கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு. ஓகே. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடணும். இந்தாங்க கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு. எதுக்கா இந்த பருப்பு எல்லாம் சேர்க்கிறோம்? டேஸ்ட் இருக்குங்க. ஓஹோ. இப்ப வயசானவங்க இருந்தா இது இப்ப மெல்ல முடியாதுன்னு ஆமா தண்ணியில ஊற வச்சு போட்டா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஓகே. ஆனா பட் நம்ம மாதிரி சாப்பிடுறப்ப அந்த சாப்பிட்டு கிடைக்கிறப்ப கிறிஸ்பா இருக்கிற விரும்புறவங்க இது ஓகே.
கரெக்ட். இந்த புளி சாதத்தெல்லாம் தேடி தேடி கடலைப்பருப்பு எடுத்து சாப்பிடுவாங்க. ஆமாங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போடுறது. ஓகே, இந்தாங்க கருவேப்பிலை. கொத்தமல்லி இப்ப தேவை இல்லையா? கொத்தமல்லி லாஸ்டா சேர்த்துறதுங்க. ஓகே, கொடுங்க. பச்சை மிளகாய், அப்புறம் வேற ஏதாவது விட்டீங்களா? கருவேப்பிலை போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த பொடி பண்ணி வச்சிருக்கிற பிட்டு எடுத்து இதுல போடுறது, மிக்ஸ் பண்ணணுங்க. இன்னும் நல்லா வறுபடணுமா எப்படி? போதுங்க சார். போதுங்க. போடலாமா? போடலாம். எல்லாத்தையுமே எல்லாமே போட்டுடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு, இந்தாங்க ஓகே, லைம் ஜூஸ். லைம் ஜூஸ் எதுக்காக? டேஸ்ட் கொஞ்சம் புளிப்பு எல்லாம் இருந்தா கொஞ்சம் சாப்பிடறதுக்கு ருசியா இருக்கும். ஓஹோ, சப்புன்னு இல்லாம கொஞ்சம் உப்பு புளிப்பு எல்லாம் இருந்தா கரெக்டா இருக்கும். ஆமா. அப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்டா தேங்காய் துருவல் சேர்த்துறது. ஓஹோ, அது அடுப்பு ஹீட்ல இருக்கும்போதே ஓகே. கொத்தமல்லி தலை, தேங்காய் துருவல் எல்லாம் இப்போ 1 by 1 இது மிக்ஸ் ஆன பின்னால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ மிக்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் தேங்காய் துருவல். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரேக்ஃபாஸ்டா கூட சாப்பிடலாம்னு நினைக்கிறேன், ஸ்நாக்கை விட. ஆமாங்க, காலையில டிஃபனே பண்ணலாம், பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போறப்பயே பண்ணலாம், லஞ்சுக்கும் நல்லா இருக்கும் பசங்களுக்கு அனுப்புறதுக்கு. ஓகே, கொரியண்டர் லீவ்ஸ். அப்பாடா, அவ்வளவுதானா? அவ்வளவுதாங்க. எல்லாத்தையும் போட்டீங்க? எல்லாம் போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அது ஆல்ரெடி நல்லா வெந்தனாலும் மறுபடியும் நல்லா அடுப்புல வறுபடணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் மிக்ஸ் பண்றது, எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்றதுக்காக அடுப்புல வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்றோம். ஓகே, இப்போ ரெண்டு தீர் தட்டுல வச்சு சாப்பிட வேண்டியதானே? ஆமாங்க. சூப்பர், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம், சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சு காமிச்சீங்க. படபடன்னு இல்லாம நிதானமா நிறுத்தி பொறுமையா 2 ரெசிபி, அதான் இங்க ஹைலைட்டே ஆன ஒண்ணு. சோ இந்த பிட்டு, அதாவது ஸ்வீட் புட்டா இருக்கட்டும் இல்ல கார புட்டா இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே பிட்டு தானே சாப்பிட்டுட்டு நம்ம ரசிகர்கள் எல்லாருமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பா தெரியப்படுத்துறோம். ரொம்ப நன்றிமா. சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். சோ இந்த பிட்டை நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். பிட்டு செய்யறதுக்கு 1 மணி நேரம் ஊற வச்ச பாசி பருப்பை நல்லா மிக்சியில அரைச்சிக்கோங்க. மை போல அரைச்சதுக்கு அப்புறமா குக்கர்ல ஒரு சின்ன பாத்திரத்துல 20 நிமிஷம் வேகிற அளவுக்கு நல்லா பரப்பி வேக வச்சிருங்க. வெந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா பொடி பொடியா உதுத்துக்கோங்க. உதுத்து வச்சிட்டு இருக்க கேப்ல இன்னொரு பக்கம் சக்கரை பாகு கச்சிக்கோங்க. இந்த சக்கரை பாகு ரெடி ஆன உடனே உதுத்து வச்சிருக்கிறதுல பாதி எடுத்துக்கிட்டு சக்கரை பாகுல போட்டு நல்லா கிளறி தேவையான அளவு தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு வறுத்து அதையும் அதோட சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறி ஒரு பக்கத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஸ்வீட் பிட்டு ரெடி. கார பிட்டு செய்யறதுக்கு அடுப்பு பத்த வச்சு கடாயை வச்சுட்டு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு, எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பிட்டை இதோட கிளறிட்டு கொஞ்சம் லைம் ஜூஸ் சேர்த்துட்டு ஃபைனலா இறக்குறதுக்கு முன்னாடி தேங்காய் துருவல், கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டீங்கன்னா சுட சுட ஸ்வீட் பிட்டு கார பிட்டு ரெண்டும் ரெடி.